இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான வெள்ளை அப்பம் தான் பண்ண போகிறோம். இது செட்டிநாடு ஸ்பெஷல், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி வந்து இதை செய்வாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மிக்சிலே அரைச்சி டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி அரைச்சிக்கிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தலை தட்டி பச்சரிசி, மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது குவிச்செல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்ல உளுந்து, நல்ல மாவு காண்ற உளுந்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா குவிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. உளுந்து கீழே உழுவாத அளவுக்கு குவிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சோம்னா போதும். பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு தான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து மிக்சியிலேயே அரைச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். இதுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான வெள்ளை பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னா பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிடணும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கார சட்னி செய்யறதுக்கு ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். 5 பல் பூண்டு எடுத்துக்குவோம். இதிலே சின்ன பீஸ் புளியும் எடுத்துக்குவோம். தக்காளியும் 1 எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு இனுக்கு மட்டும் கருவேப்பிலை தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சோம்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ வந்து நம்ம கார சட்னியை அரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் 1 வாரம் ஆனாலும் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்ச் ஜீரகம் போட்டுக்குங்க. நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 4 பல் பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுலேயே நல்லா ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இந்த சட்னி எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்க, மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற்றிடலாம். நல்லா எல்லாமே கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எல்லாமே கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். வாங்க இப்போ அப்பம் செஞ்சிடலாம். நல்லா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது பஞ்சு மாதிரி வரும். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இப்போ இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். வெள்ளை பணியாரம் ரெடி. பாருங்க, சூப்பரான கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வெள்ளையப்பம் இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க.
நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த அப்பா செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த கார சட்னியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.